Hi guys, welcome back our channel Pravi Vlogs. எங்கே கிளம்பி உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் ரொம்ப வருஷமாக இருக்கும். பிறந்ததுலேருந்து பாண்டிச்சேரிலாம் இருக்குன்னு வச்சுங்களா. இப்போ வந்து எங்களுக்கே தெரியாத நிறைய இடம் பாண்டிச்சேரியில் இருக்கான் அப்படின்னு வந்து நாங்கள் ஒரு சில வீடியோஸில் பார்க்கும் போதோ ரீல்ஸில் பார்க்கும் போதோ நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம். அந்தமாரி ஒரு சில இடங்களை சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து இந்த வீடியோஸில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா அப்படி பிரித்து பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பாண்டிச்சேரியில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரியோட மிஸ்ட்ரி. வந்து கோயிலாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு சில பிளேசஸாக இருக்கலாம், டூரிஸ்ட் இப்போ பார்த்துட்டு இருக்க பிளேசஸாக கூட இருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி அதான் ரொம்ப பப்ளிஷ் ஆகாத பிளேசஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வாங்க. சீரியஸா பேசிக்கிட்டீங்களா? சிரிப்பு. 2 hours later. கைஸ், நாங்கள் கிளம்பி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. 11 மணிக்கு கிளம்பணும். மணி வந்து கிட்டத்தட்ட 1. ஏன்னு பார்த்தீங்கன்னா காரு வந்து செம அழுக்கான்னு சொல்லிட்டு போய் காரை கழுவிட்டு வந்தோம். இப்போ உள்ளே ஏறுறாங்க பாருங்க. எங்கள் அம்மா தான் அவங்க. அவங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கலாம் எதுவும் தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னே அவங்களுக்கு தெரியாது. இப்படி வாமா கொஞ்சம் நடுவில். எங்கள் அம்மாவை பிக்கப் பண்ண வந்தோம். பிக்கப் பண்ணிட்டோம். இப்போ வந்து சென்ட்ராவாம்மா இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு போவோம். கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். சரி, இதுக்கப்புறமாச்சும் நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு போய்டுவோம். உங்களை அந்த இடத்துல நான் மீட் பண்ணுறேன். காய்ஸ், இப்போ வந்து நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு எந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. 108 சிவா அண்டு பார்வதி டெம்பிள் தான் அந்த கோயிலோட பேர். ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் அதை போட்டிருப்பாங்க தான், இருந்தாலும் நாங்களும் போடுவோம். நீங்கள் பாருங்கள், அந்த கோயிலை ஃபுல்லாக காட்டுறோம். முடிஞ்சால் அந்த கோயிலோட எஸ்டிடிலாம் நான் வாங்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ. அந்த கோயிலை உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. காய்ஸ், நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து வண்டி விட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த முந்திரி பழம் செடி தான். செடியாக மரமாக ஏதோ ஒன்று. ஸோ பாருங்கள். ஆனால் வழி நல்லா தெளிவாக தெரியுது இப்படி தான் போகணுன்றது. அதெல்லாம் வந்தால் குழப்பிக்க தேவையில்லை. எதுக்கு அந்த பாதையிலே போங்க, பாதையை மாறினா வழி மாறிடுவோம். ஸோ வரவங்களாம் அந்த பாதையிலே வாங்க. வந்துட்டோம் கோயில்கிட்ட. ஸோ கொஞ்சம் கடினமான பாதையாக தான் இருக்குது. எல்லா கஷ்டத்துக்கு முன்னாடி ஒரு பலன் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இங்கே சூப்பராக இருக்கு கோயில். ஸோ உள்ளே வந்தோடனே பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் தான், எதுவுமே வந்து கவர்லாம் கிடையாது. ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு சாமி இருக்குது பாருங்கள். ₹20 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு, பர் பர்சனுக்கு. ஸோ நீங்கள் வரீங்கன்னா அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வந்தோடனே நம்ம ரைட் சைடில் தான் நமக்கு வே இருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் வந்து கைலாயநாதர் டெம்பிள் மாதிரி இல்லை, ஒரு லிங்கம் ஜஸ்ட்டு வச்சுருக்காங்க. நம்ம அங்கே பார்த்தது வாராகி அம்மா, இது வந்து லிங்கமும் ஜஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது. நந்தி கூட ஒரு பாம்பும் நல்லாயிருக்கும். அடிக்கிற வெயிலில் மண்டை குழம்பு இஷ்டத்து வாழன்னு ரொம்ப இருக்குது. பாருங்க, நந்திய லிங்கன்றது இதுதான் நம்ம வந்து பார்க்க வந்த 1008. ஆரம்பத்தில் 108ன்னு சொல்லியிருப்பேன், அதையும் மன்னிச்சுக்கோங்க. 1008 லிங்கம். ஸோ வந்து ஃபுல்லாக இருக்குது, சைடு ஃபுல்லாக இருக்குது, சைடு எல்லாம் ஒரு விதமான லிங்கம் இருக்குது. காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த கோயிலுக்கு வர மாதிரி இருந்தால் எல்லா நாளும் நீங்கள் வரலாம், எல்லா நாளும் வந்து பாருங்கள். ஆனால் கொஞ்சம் உள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வழியும் சரியில்லை, இப்போ பள்ளமாக இருக்குது, முன்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.